எதர்ச்சையாக வந்துட்டு ஆங்கர் ஆனந்த் தான் முயற்சி பண்ணேன். ஓ ஆமாம், ஆங்கர் ஆனந்த் முயற்சி பண்ணேன். ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆங்கரும் ஆனேன். அது ஒரு ஒரு அது போச்சு. ஒரு 2-3 தொலைக்காட்சியில் வேலை பார்த்தோம். ஒரு 150-200 ஷோ பண்ணேன். தம்பி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தோம். அதில் நடிக்கும்போது இது நல்லா இருக்கே, இது பரவாயில்ல, இது புதுசாக இருக்கே. அதில் கொரியர் பையன் நான் நடித்தேன். அன்றைக்கி நடிக்க வேண்டி வரல, அதனால் நான் நடித்தேன். இது நல்லா இருக்கே, இது பண்ணலாமே, இது முயற்சி பண்ணலாமேனோடனே எல்லாருமே வந்து ஓ அப்படியாப்பா வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நண்பர் மூலிமா எனக்கு கிடச்சது 2013 வி ஸ்டார்டட் ஷூட்டிங் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதுதான் 2015 ரிலீஸ் ஆச்சு. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஓகே. ஆனால் அது வந்து அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன், முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். யோசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு ஐடியா. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இருக்கிற ஹேர்டில்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. தம்பி வந்து விஸ்காம். ஓகே. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வி ஸ்டார்டட் அ ஃபோட்டோகிராஃபி கம்பெனி. இன்னும் வி ஸ்டில் டூ ஃபோட்டோகிராஃபி. ஸோ அது ஆச்சு, ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு அது ஸ்டார்ட் பண்ணி. தட் வாஸ் த பிரெட் அண்ட் பட்டர். ஸோ அது கேவ் தட் லீனியன்சி. சரி பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு பயம் இருந்தது, என்ன இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லலாம் பாஸ் ஆகிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ எப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்போ வந்துட்டு கூப்பிடும் போது ஆடிஷன்லாம் கூப்பிட்டு ஆடிஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதில் 5 ஹீரோ நீங்களும் ஒரு ஹீரோ, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் செலவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. இன்னும் நடக்குதுன்னு. அதுக்கு 2 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க. 2-3 லட்சம் தான் நான் இங்கே வர போகிறேன். இன்டர்வியூட ஸ்டார்டிங்லேயே உங்களோட ஜேர்னியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் விக்கிபீடியாவில் பார்க்கும்போது இட் ஸ்டார்டட் அட் 2015 அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். எஸ். ஸோ எப்படி வந்து ஆக்டிங் தான் நம்ம பேஷன், அதை நோக்கி தான் நம்ம த்ரூ அவுட் லைஃப் போக போகிறோம் அப்படின்றது எப்போ முடிவு பண்ணீங்க? 2010. ஓகே. 2008 காலேஜ் முடித்தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதான் பல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். ஒரு 2.5 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 4-5 கம்பெனி ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே. வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ், ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணேன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணேன், எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல பேசிக்கலி. அதான் ஹானஸ்டாக டு பி வெரி ட்ரூ. லைக் 9 to 5 செட் ஆகல. அண்ட் டூயிங் ஒரே விஷயத்தை திருப்பி அதையே செய்கிறோம்ல. ஆமாம். அது ரொம்ப போர் அடிச்சு என்னால் பண்ண முடியல. ஓகே. எனக்கு அதை பண்ணுறவங்கலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது. எப்படி இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். ஆஃப்கோர்ஸ். அண்ட் அது சுத்தமாக இல்லை நம்மக்கிட்ட. ஸோ வி ஆர் நாட் செட் ஃபார் ரிட்டர்ன் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இல்லை. ஐ ஹேவ் நோ க்ளூ. நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்தே கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. டான்ஸு, இந்த ஸ்டேஜ் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ எதர்ச்சையாக வந்துட்டு ஆங்கர் ஆனந்த் தான் முயற்சி பண்ணேன். ஆமாம், ஆங்கர் ஆனந்த் முயற்சி பண்ணேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆங்கரும் ஆனேன். அது ஒரு அது போச்சு. ஒரு 2-3 தொலைக்காட்சியில் வேலை பார்த்தோம். ஒரு 150-200 ஷோ பண்ணேன். அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் அங்கேயும் மறுபடியும் அதே நான் பண்ணது எல்லாமே ஷோ, இன்டர்வியூஸ் இல்லை, கேம் ஷோஸ். ஓகே. ஸோ அங்கேயும் மறுபடியும் அதே சுழற்சியில் மாட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது இல்லை தான். என்னதான் இருந்தாலும் ஒரு ஷோட ஃபார்மேட் ஒன்றா இருந்தாலும் பார்க்குற மக்கள் புதுசு, அதெல்லாம் புதுசு தான். பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன அந்த சுழற்சியிலே மாற்றுறோமோ மறுபடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி, அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது என் தம்பி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தோம். அதில் நடிக்கும்போது இது நல்லா இருக்கே, இது பரவாயில்ல, இது புதுசாக இருக்கே. அதில் கொரியர் பையன் நான் நடித்தேன். அன்றைக்கி நடிக்க வேண்டி வரல, அதனால் நான் நடித்தேன். ஸோ இது ரொம்ப ஆக்சிடென்டலாக இது நல்லா இருக்கே, இது பண்ணலாமே, இது முயற்சி பண்ணலாமேனோடனே எல்லாருமே வந்து ஓ அப்படியாப்பா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் த ஜேர்னி ஸ்டார்டட். அதுக்கப்புறமா ஒரு நண்பர் மூலிமா எனக்கு கிடச்சது 2013 வி ஸ்டார்டட் ஷூட்டிங் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதுதான் 2015 ரிலீஸ் ஆச்சு. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஓகே. ஆனால் அது வந்து அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன், முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். யோசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு ஐடியா. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இருக்கிற ஹேர்டில்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி 2013 ஐ ஸ்டார்டட் த ஜேர்னி. ஷூட்டிங் அப்படின்னு படம் அப்படின்னு ஆரம்பித்தது 15 ரிலீஸ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் இன் நட்ஷல் இதுதான் ஜேர்னி. ஸோ ஓகே. ஸோ நீங்கள் வேலையை விட்டது வந்து 2010 வேலையை விட்டு 2010 ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன் ப்ரோ. 2 வருஷம் வேலை பார்த்தேன். ஒரு ஐடி கம்பெனியில் 10 மாதம் வேலை பார்த்தேன். ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், குரூப் ஆஃப் 5 ஸ்டார் ஹோட்டலில் அது ஒரு 6 மாதம். அப்புறம் அந்த மாதிரி ஓகே சம் மந்த்ஸ் மாதிரி போயிட்டு அவ்வளோதான். 10 மாதம் தான் ஹையஸ்ட்டு.
ஓகே. ஸோ அப்படி போகும்போது வேலையை விட்டீங்க. வேலையை விட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா ஓகே அது கூட ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கும் போது யூ ஸ்டார்டட் ஆக்டிங் த்ரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கும்போது ஹவ் யூ மேனேஜ்டு? அது ரொம்ப வெரி குட். இது வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்டது அப்படியா? ஆமாம். அது என்னன்னா, நானும் என் தம்பி சொன்னல, தம்பி வந்து விஸ்காம். ஓகே. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வி ஸ்டார்டட் அ ஃபோட்டோகிராஃபி கம்பெனி. இன்னும் வி ஸ்டில் டூ ஃபோட்டோகிராஃபி. ஸோ அது ஆச்சு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு அது ஸ்டார்ட் பண்ணி. தட் வாஸ் த பிரெட் அண்ட் பட்டர். ஸோ அது கேவ் தட் லீனியன்சி. சரி பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு பயம் இருந்தது, என்ன இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லலாம் பாஸ் ஆகிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு. ஸோ அந்த பயம் இருந்ததே தவிர்த்து, பட் அகெயின் தேவர் ஆல்சோ என்கரேஜிங். அண்ட் இது அப்புறம் ஷார்ட் இந்த ஆங்கரிங்கு ஓகே, டிவியில் வரோம், எல்லோரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, அது நடக்குது. அப்புறமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், அதுக்கு அப்பப்போ கூப்பிட்டு யாராவது அவார்டு ஏதாவது தராங்க. ஸோ அது ஒன்று நடக்குது. அந்த ஒரு சின்னதாக ரெக்கக்னிஷன் இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம். இப்பயுமே எங்கள் அம்மாவுக்கு பயம் இருக்குது. பட் ஸ்டில் அந்த பயத்தையும் தாண்டி ஒரு வேளை இவன் தப்பிச்சிருவானோ, இவன் பொழைச்சிருவானோ அப்படின்னு அவங்களுக்கு தேவைப்படுறது அவ்வளோதானே. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ யா பேசிக்லி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அதுதான் சோறு போட்டுச்சு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான திங். ஆமாம், பிகாஸ் ஏன்னா சாப்பாட்டுக்கும் அதாவது ஃபுட் அண்ட் ஷெல்டருக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. இதர செலவுகளுக்கு கம்பெனியும் தம்பியும் இருந்தாங்க. செலவு சம்திங் ஃபார் ரொட்டீன் வந்து அது யூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது இல்லாமல் வந்து ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணியிருக்கீங்க ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சரி 5 இயர்ஸ் 2010லேருந்து ஸ்டார்ட் 10 வச்சுக்கலாம். சரி, அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் வில் டெல் தட் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ட்ரை பண்ணும்போது அதில் சந்தித்த அந்த நிறைய விஷயங்கள், சம் ஹர்டல்ஸ், சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய தான் ப்ரோ. அது ஏன்னா அதான் எனக்கு இப்போ எப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்போ வந்துட்டு கூப்பிடும் போது ஆடிஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதில் 5 ஹீரோ நீங்களும் ஒரு ஹீரோ, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் செலவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இன்னும் நடக்குதுன்னு. ஆமாம், அதுக்கு ஒரு 2 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க. 2-3 லட்சம் தான் நான் இங்கே வர மாட்டேன். நான் இன்னும் 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரியாக தான் முக்கால்வாசி அந்த மாதிரி தான் நடக்கும். அப்புறமா ரிச் பாய்ஸு ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் போகிறதுக்கெலாம் சான்ஸ் கிடச்சிது. ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இவ்வளவுலாம் முயற்சி பண்ணேன். ஆனால் என் முதல் படம் கிடச்சது அந்த மாதிரி கிடையாது. என் முதல் படம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு மாதிரி மச்சான் இந்த மாதிரி அண்ணன் ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரா, ஒரு படம் பண்ண போகிறாரா. நேராக போனால் ஒரு ரூம் கேட்க, எனக்கு ஒரு சின்ன ரூமு, அதுக்குள்ளே தான் பார்த்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னடா இவ்வளோ ஆஃபீஸ் ஏரியா இருக்கோம் எவனுக்கு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன். அவர் ஒரு நல்ல பனியனும் லுங்கியும் போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு விவேகானந்தர் புக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இவர் விவேகானந்தர் புரியலையே அப்படின்னு நினச்சி தான் போனேன். மேலே எங்கேயும் பார்த்தாரு, கரெக்டாக இருப்பாடுறா, சரி கரெக்டாக இருப்பான்டா, பண்ணிடலாம்டா பிரபா அப்படின்னாப்புல. ஓகேன்னு வெளில வந்துட்டோம். வெளில வந்தால் என்னடா நடந்துச்சு அப்படின்ற, இல்லை மச்சான் ஓகேன்ட்டுறேன். ஓகே, அந்த நடிக்க வைக்கிறது ஆடிஷன் எதுவுமே நடக்கல. ஓகேவா என்ன அப்படின்னா அங்கேருந்து கட் பண்ணால் ஒரு வாரத்தில் ஸ்கிரிப்ட் ரீடிங் போகிறோம். அது இருந்துச்சு எங்கேயோ தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல ஸ்கிரிப்ட் ரீடிங்கு. அங்கே போயிட்டு அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்கிரிப்ட் ரீடிங் போகிறோம். ஸ்கிரிப்ட் ரீடிங் நடக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து உட்காந்து உண்மையிலே நம்ம படத்தில் நடிக்க போகிறப்போ என்ன இவனுங்க உண்மையிலும் சீரியஸாக தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. படம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த படம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய ஹர்டல்ஸ் இருந்துச்சு. அது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், நிறைய வேரியஸ் ரீசன்ஸ், ஃபினான்ஸு, அந்த மாதிரி நிறைய வேரியஸ் ரீசன்ஸ் இருந்துச்சு. பட் அது ஒரு போச்சு, ஒரு 2 வருஷம் போச்சு அது ஷூட். ஒரு 35 நாள் தான் ஷூட் பண்ணோம். ஆனால் 2 வருஷம் ஆச்சு ஷூட்டிங் முடிச்சு படம் முடியறதுக்கு. அப்படிதான் என் முதல் வாய்ப்பு கிடைச்சது.